அனைவருக்கும் வணக்கம். எங்களின் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க தன்னுடைய அரிய நேரத்தை என்னுடன் செலவிடும் இந்த நிறுவனத்தின் கல்வி நிறுவனத்தின் ARS Institute of Science and Management and Above Vocational and Skill Development Center மற்றும் அவரது துணை வீரர் பிரின்சிபல் அவர்களுக்கும் என் உள்ளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த கல்வி நிறுவனம் சார்ந்து படித்து பட்டம் பெற இருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இதை காண வருகை புரிந்து இருக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் உங்கள் அனைவருடனும் சேர்ந்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இன்ஸ்டிடியூட் மூலம் படித்து முதல் பட்டம் பெறும் மாணவ மாணவியர் குழுவை பாராட்டும் இந்த வரலாற்று நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த நிறுவனத்தின் அடிக்கோள்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது வருங்கால மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களின் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை அதற்கு அடையாளமாக இருக்கின்றன. இந்த பட்டம் உங்கள் திறமையும் உங்கள் கனவுகளையும் நனவாக்கும் அதற்கு ஒரு அடையாளமாக திகழும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நீங்கள் மாபெரும் கனவுகளை காணுங்கள், அதற்காக உழையுங்கள், மேலும் உலகத்தில் தனித்தன்மையுடன் இருக்க பழகுங்கள். நீங்கள் பெற்றுள்ள இந்த வெற்றிக்கு உங்கள் கடின உழைப்பும் தியாகமும் மற்றும் கட்டுப்பாடும் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்களும் ஓர் அடிக்கலாக இருக்கிறீர்கள். மேலும் இந்த நிறுவனத்தின் டாக்டர் அபுல் ஹசன் அண்ட் பிரின்சிபல் திருமதி ரிஹானா பேகம் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து துறை சார்ந்த அனைத்து இடைவிடாத உழைப்பினால் தான் இந்த அளவுக்கு இந்த திறமையான மாணவர்களை இந்த சமூகத்திற்காக உருவாக்க முடிந்துள்ளது. இது உங்கள் கற்றல் பயணத்தில் இந்த முக்கியமான பாதையை கற்றுக் கொடுத்ததற்கு கல்லூரியில் உள்ள அனைத்து நெஞ்சங்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், அவர்களுக்காக எனது பாராட்டுதல்கள். இந்த கல்லூரியின் மாணவர்களின் சாதனைகள் படித்து பட்டம் பெற்று வெளியே சென்றாலும் இங்கு மட்டும் இல்லாமல் எதிர்காலங்களில் மற்ற பகுதிகளிலும் மிகச் சிறப்பாக பெருமையாக பேசப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கல்வி என்பது ஒரு மனிதனின் தனது முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு கருவி. எனவே நீங்கள் கற்ற கல்வி உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமல்லாமல் இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக நல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் பெற்ற கல்வி ஒரு அடிக்கல் மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் படிக்கல். உங்கள் எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைய விழாவின் மையப்புள்ளி மாணவ மாணவிகளாகிய நீங்கள் தான். நீங்கள் இன்று பட்டம் பெறுவது உங்கள் பல வருடங்களின் அர்ப்பணிப்பு, உழைப்பு, தியாகம். எனவே இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதாகும். இந்த உலகம் பல சவால்களை கொண்டுள்ளதுமா. இதில் கல்வி அறிவு மற்றும் திறமைகள் இந்த சவால்களை எதிர்கொண்டு நம் வெற்றி பெற உங்களை தயார் செய்வது மிக மிக அவசியம். அதே சமயம் மனித நேயம், நேர்மை, உழைப்பு உங்களின் அடிப்படையான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வெற்றியின் பின்னணியில் நிற்கின்ற பெரிய சக்தி உங்கள் பெற்றோர்கள். அவர்களை மறந்துவிடக் கூடாது. உங்கள் வளர்ச்சிக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அளவிட முடியாதவை. உங்களை உற்சாகப்படுத்தவும், நீங்கள் சோர்ந்த சமயத்தில் உங்களை தேற்றியும் மனம் தேற்றியும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எண்ணில் அடங்காது. எனவே இந்த நாளில் இனிய நாளில் நீங்கள் மட்டுமல்லாது இங்கு இருக்கும் அனைவரும் அவர்களை பாராட்டுகிறோம்.
நீங்கள் கற்ற அனைத்து கல்விக்கும் அறிவுக்கும் அடிப்படை உங்கள் ஆசிரியர்கள், அடுத்ததாக பெற்றோர்கள், அடுத்ததாக ஆசிரியர்கள். அவர்களே மறக்கப்படாது. அவர்கள் உங்களுக்கு முதலில் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். அந்த வேர்டை என்னைக்கு மறந்துக்கூடாது. இப்போ டீச்சர்ஸ். நீங்கள் கற்ற அனைத்து அறிவுக்கும் அடிப்படை உங்கள் ஆசிரியர்கள். அவர்கள் உங்களுக்கு பாசத்துடனும் அனுபவத்துடனும் பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரா இருக்கலாம், இல்ல உங்க சீனியர் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸா இருக்கலாம், இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்தவங்களா இருக்கலாம். They are all teachers. So உங்கள் ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அவர்களது உழைப்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் கொடுக்கும் சன்மானம் அவர்களுக்காக நீங்கள் போகும் இடமெல்லாம் நல்ல வேலை பெற வேண்டும். இது எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு, டியூட்டி சின்சியரிட்டி நல்லா இருக்கு, they are very well disciplined அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் இடமெல்லாம் நீங்கள் நல்ல பெயரை வாங்கி இந்த இன்ஸ்டியூட் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அதை அத்தனையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உங்கள் இலக்குகளை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப உங்களை தயார்படுத்துங்கள். உங்கள் முயற்சிகள் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியற்ற நிலை எதையும் இருக்கக்கூடாது. எப்போதும் நேர்மையாக செயல்பட வேண்டும். சவால்களை தைரியமாக சந்திக்க தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றியின் அடிப்படை முயற்சி. எனவே தொடர்ந்து முயற்சி செய்தே கொண்டு இருக்க வேண்டும். till you get the goal is achieved in your life. அறிவு என்பது ஒரு கடல். So அந்த அறிவு கடலில் it is changing, it is ever changing in time to time. So accordingly you have to also change your attitude of learning. So அறிவு என்பது ஒரு கடல். அது எப்போதும் மேலும் மேலும் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே வரும். எனவே நீங்களும் அதுக்கு ஏற்றால் போலவாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகள் உங்கள் நிறுவனத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல சாதனைகள், எண்ணில் அடங்கா சாதனைகள் உங்களுடைய உழைப்புக்காக வெகுமதியாக கிடைக்க முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அதனை அடைய நீங்கள் சிறிது கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும். ஸோ இந்த பல சாதனைகளை உங்களுக்கு என் மனமார வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சியுடன் நிரம்பி வழியட்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றியாக உருவாக்கிய நிர்வாக குழுவினருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏற்பாடுகளுக்கும்